வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டெட் ஃபிசிக்ஸில் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருவோம்னா, ஒர்க் எனர்ஜி தியரம்லாம் பார்த்துருப்போம், கன்சர்வேஷன் ஆஃப் ஃபோர்ஸு, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துருப்போம். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்னென்னா, the momentum of a linear momentum of particle around the rotating an axis is called angular momentum. So axis base பண்ணி சுத்துச்சனா அது angular momentum அப்படி சொல்லுவோம். linear momentum p, distance என்ன r. so p னா momentum தெரியும் mv, r அப்படிங்கிறது distance. அப்போ இந்த angular momentumக்கு நம்ம தனியாக டினோட் பண்ணுறோம். linear momentum எப்படி நம்ம p னு வச்சுருக்கோமோ, angular momentum நம்ம என்ன சொல்ல போகிறோம், j அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ j is equal to mvr. mvr, j is equal to mvr. angular momentum is equal to linear momentum into distance. angular momentum is equal to linear momentum into distance. so m அப்படிங்கிறது mvr, r is the mass of the particle, v அப்படிங்கிறது velocity, linear velocity, and r அப்படிங்கிறது distance of the particle. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வெலாசிட்டி என்னவா இருக்கும், இங்கே வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா v is equal to r ஒமேகா. ஏன்னா ஏன் ஒமேகா, வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தானே. ஏன் இங்கே ஒமேகா அப்படின்னா, திஸ் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. இது என்ன, ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ அப்போ விக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், எம் ஆர் ஒமேகா இன்ட்டு ஆர். அப்போ எப்படி எழுதிக்கலாம், எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா. அப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், ஜே இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா அப்படின்னு சொல்லி. நமக்கு ஜே இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர்னா என்ன தெரியும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ. கரெக்டாக, எம்ஆர் ஸ்கொயர்னா ஐ ஒமேகான்னு எழுதிக்கலாமா. அப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்டூ ஒமேகா. கரெக்டாக, ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஸோ எம்ஆர் ஸ்கொயர்னா இங்கே நான் சொன்ன மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பார்ட்டிகல் அபவுட் த ரொட்டேஷன். ஓகேவா? இது ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். இந்த டெரிவேஷன்ஸ் தேவை கிடையாது. ஓகேவா? டெரிவேட்டிவால் நம்ம ரொம்ப தெரிஞ்சிக்க தேவையில்லை. பட் சின்ன பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். பட் சப்போஸ் த பாடி ரொட்டேட்டிங் த ஆக்சிஸ் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, ஆல் த பார்ட்டிகல் பாடி வில் ஹேவ் த சேம் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, பட் டிஃப்ரெண்ட் லீனியர் வெலாசிட்டி. லீனியர் வெலாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆங்குலர் வெலாசிட்டி ஷுட் பி சேம். கரெக்டாக, ஆங்குலர் வெலாசிட்டி சேமாக இருக்கும், லீனியர் வெலாசிட்டி டிஃபர் ஆகும். let us the particle distance r1 and from the rotation the linear velocity of the particle should be v1 is equal to r1 omega. அப்போ மொமெண்டம் என்ன, p1 is equal to m1 v1. நமக்கு தெரியும், சேம் அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வரும், m1 r ஸ்கொயர் ஒமேகா அப்படின்னு வரும். இது j1 மொமெண்டம். கரெக்டாக, ரொட்டேட்டிங் ஆங்குலர் மொமெண்டம் j1 is equal to m1 r1 ஸ்கொயர் ஒமேகா. ஸோ இது மாதிரி எல்லா இதுக்கும் கண்டுபிடிக்க முடியுமா, எல்லா n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கும் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக, n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், j is equal to summation of mr ஸ்கொயர் ஒமேகா. கரெக்டாக, j is equal to summation of mr ஸ்கொயர் ஒமேகா கிடைக்கும். summation of mr ஸ்கொயரை நம்ம என்ன எழுதிக்கலாம், i அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். கரெக்டாக, இதுதான் நம்ம அதில் டெரிவேஷனே பார்த்தோம்னா n டேர்ம்ஸ் வரும்போது அது n டேர்ம்ஸாக நம்ம மாற்றுறோம். அப்போ j is equal to i ஒமேகா. ஸோ j is equal to நம்ம என்ன எழுதிடலாம், j is equal to i omega. ஸோ அப்போ இதோட யூனிட் என்ன பார்த்தோம், ஆங்குலர் மொமெண்டமோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா kg மீட்டர் ஸ்கொயர் செகண்ட். kg மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். kg மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இது ஒரு என்ன குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி. அப்போ எப்படி எழுதலாம் நம்ம இதை, வெக்டார் ஃபார்முலா j வெக்டார் இஸ் ஈக்குவல் டு r வெக்டார் கிராஸ் p வெக்டார். r வெக்டார் கிராஸ் p வெக்டார். ஓகேவா? ரெண்டு வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ரெண்டு வெக்டாரை கிராஸ் பண்ணுவோம், மேக்னிடியூட். இப்போ ஜே வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி சைன் தீட்டா. ஜே வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி சைன் தீட்டா. தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஆருக்கும் பிக்கும். ஓகே, ஆருக்கும் பிக்கு மொமெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் உள்ள ஆங்கிள் தான் இந்த ஆர். ஓகேவா? அண்ட் என் வெக்டார் இஸ் அ யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் பிளேன். ஓகேவா? என்ன அப்படிங்கிறது என்ன, யூனிட் வெக்டார் ஆஃப் பர்பண்டிகுலர் பிளேன். இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்ட் ஆஃப் இன்னொரு ஃபார்முலா ஜே இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. இல்லாமல் வேறு என்ன ஃபார்முலா, ஜே இஸ் ஈக்குவல் டு ஆர்பி சைன் தீட்டா. ஜே இஸ் ஈக்குவல் டு ஆர்பி. கரெக்டாக, ஜே இஸ் ஈக்குவல் டு ஆர்பி
ஜே இஸ் ஈக்குவல் டு ஆர்பி சைன் தீட்டா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா இந்த ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் ஆங்குலர் மொமெண்டமில் நமக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படி கன்சர்வேஷன் ஆஃப் ஃபோர்ஸு, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிலாம் பார்த்தோமோ, இங்கே அதே ஒரு கண்டினியூட்டியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பார்க்க போகிறோம். ஸோ ஆங்குலர் மொமெண்டமுக்கு நமக்கு தெரியும் ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்போ del J by del T is equal to I into J omega by delta T. கரெக்டாக? அப்போ என்ன எழுதிக்கலாம்? I is equal to alpha, I is equal to alpha அப்படிங்க. இப்போ ஆல்ஃபா அப்படின்னா என்னென்னா ஆங்குலர் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா என்ன? வெலாசிட்டி டிவைட் பை டைம் என்ன வரும்? ஆக்சலரேஷன். கரெக்டாக? அப்போ இங்கே ஆங்கிள் வேரி ஆகிறதுனால ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா. அப்போ டெல் ஒமேகா டிவைட் பை டெல் டி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக? ஆல்ஃபா அப்படின்னு. அப்போ இது ஐ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னன்னா டவ், டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. In an analogy with the Newton's law of linear momenta, F is equal to M. So, tau is equal to del J divided by del T. எழுதிக்கலாமா? del J divided by del T. del J divided by del T. That is rate of change of angular momentum divided by with respect to time. Rate of change of angular momentum of body is equal to the torque acting upon the body. அப்போ இதுதான் சொல்லிடலாமா? அப்போ tau is equal to திருப்பு விசை, tau is equal to angular momentum del J with respect to time. ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறது அந்த ஆப்ஜெக்டோட திருப்பு விசை, தட் இஸ் டவ்வுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? டார்க்குக்கு ஆக்டிங் ஆன் பாடிக்கு ஈக்குவலாக இருக்கும் டவ்வுக்கு. அக்கார்டிங் டு டார்க் இஸ் ரெக்வயர்ட் டு ரொட்டேஷனல் மோஷன் ஜஸ்ட் எ ஃபோர்ஸ் நீடட் டு கர்வ்ஸ் இன் ஏ லீனியர் மோஷன். ஸோ இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ இஃப் என்ன எழுதலாம்? if tau is equal to 0, that is del J del T is equal to 0. The del J is equal to 0, J is equal to constant. அப்போ I omega, I என்ன? moment of inertia with angular omega, angular velocity omega is constant. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ டார்க் டவ் வந்து 0 இருக்கும்போது, ஓகேவா? 0வாக இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அதோட நம்ம கொஞ்சம் இந்த டெஃபினேஷன் ஓரியன்டாக சில இதெல்லாம் பார்த்துடலாம். If no external torque is acting upon by a rotating about the axis, the angular momentum of the body remaining constant. இப்போ நான் வந்து சொன்னது தான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்படி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறோம். திஸ் இஸ் கால்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இஃப் I இஸ் டிக்ரீஸ், ஒமேகா இஸ் இன்க்ரீஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். I is decrease, omega is increases. So vector formula நமக்கு எனக்கு தெரியும். J is equal to R cross P. கரெக்டா? இப்போ del J by del T is equal to D by dt of R cross P அப்படின்னு எழுதலாம். இது வெக்டாரு. ஸோ dP by D into P. கரெக்டா? ப்ளஸ் இது சேஞ்ச் ஆகுதா? ஸோ ரொட்டேஷனல் மோஷனால் R வெக்டார் இஸ் ஈக்குவல் டு dP by dt. ஆரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இதை போகிறோம், இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? R by T என்ன? பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா என்ன? வெலாசிட்டி இன்ட்டு Pனா என்ன? MV. கரெக்டாக? இது நமக்கு தெரியும். கரெக்டாக? R அப்படியே வச்சு போகிறோம். dP by dt அப்படின்னா dP by dt. அப்போ இது என்ன எழுதிக்கலாம்? dP அதில் MV. கரெக்டாக? இது நம்ம இங்கே போட்டோம். கரெக்டாக? இந்த dP by dt அப்படியே வச்சுப்போம். ஸோ MV கிராஸ் V ப்ளஸ் R வெக்டார் கிராஸ் P by dt அப்படின்னு இருக்கும். இது MV P இது என்ன ஆகிடும்? 0. இப்போ MV V வெக்டார் என்ன வரும்? 0. இப்போ R cross P is equal to delta T. கரெக்டாக? புரிஞ்சிச்சா? அப்போ இது மட்டும் இருக்கும். ஸோ dJ by dt is equal to R cross dP by dt. ஸோ நியூட்டன்ஸில் dP by dt is equal to force. ஸோ dJ by dt is equal to F cross T. இதுவும் தெரிஞ்சுன்னா வச்சுக்கோங்க. dJ by dt is equal to ஓகேவா? dJ divided by dt is equal to R cross F. So R cross F is equal to tau. So tau acting on a particle. Okay, with dJ by dT is equal to tau. இதான் நம்ம அங்கே சிம்பிளாக சொன்னோம். கரெக்டாக? இது டெரிவேட்டிவாக சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. The time changing angular momentum of the particle on the torque acting on a particle tau is equal to 0. That is dJ divided by dt is equal to 0. அப்போ J is equal to constant.
லெட் அஸ் த சேம் எக்ஸாம்பிள் ஆஃப் இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். ஆங்குலர் மொமெண்ட்டுக்கு ப்ராப்ளம் நீங்கள் தான் போட போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? 10 the mass of 3 kg rotating in a circular path of radius 1.0 meter, angular velocity 40 radian per second. If the radius of the path is 0.8 meter, what will be the angular velocity? Angular velocity omega தான் கேட்டிருக்காங்க. ஸோ மாஸ் கொடுத்தாச்சு, ஆர் கொடுத்தாச்சு, ஒமேகா 1 கொடுத்தாச்சு, R2 கொடுத்தாச்சு. ஓகேவா? இதெல்லாம் கொடுத்துருக்குங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். I1 is equal to omega 1 is equal to I2 omega 2. ஸோ இதை நம்ம இது பண்ண போகிறோம். வித் ஐன்னா நமக்கு என்ன தெரியும்? இது எப்படி எழுதிக்கலாம்? mr ஸ்கொயர் ஒமேகா அப்படின்னு எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு 1க்கு சப்ஸ்டிட் பண்ணுறோம். செகண்டில் ஒமேகா மட்டும் விட்டுட்டு மீதி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். திரும்ப ஒமேகா வேல்யூ வருது. அப்போ எவ்வளோ? 62.5 ரேடியன் பர் செகண்ட். என்னது? ரேடியன் பர் செகண்ட். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். மீதி இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. 1, 2 இந்த 2 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இது நம்ம இந்த யூனிட்டில் நம்ம பார்த்தது. சரியா?